எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். நேற்று நேதாஜி டிவின்னு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு காணொளி நான் பார்த்தேன். அந்த காணொளியில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருப்புவனம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்குல எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால நிக்கிதாவோட சம்மதத்தோட நாங்க இந்த வழக்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லிட்டாங்க. சிபிஐ கோர்ட்ல சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காணொளிய நான் நேத்து பார்த்தேன். நிகிதாவும் செய்தியாளர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காணாமல் போயிடுச்சு என் நகை. யார் மேலே நான் சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ அந்த பையனே செத்து போயிட்டான். இனிமேல் அதை கண்டுபிடிச்சா என்ன ஆக போகுது? அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை நான் போட்டுக்கிற மனநிலை இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ என்ன எனக்கு தோணுதுனாக்கா, இதே சிபிஐ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நகை காணாமல் போல, அது பொய்யான கம்ப்ளைண்ட். நிக்கிதா நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நிக்கிதாவோட சம்மதத்தோட இந்த வழக்க நாங்க முடிச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வழக்குல கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த வழக்க முடிச்சுக்கிறேன்னு சொல்ற இதே சிபிஐ தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நிக்கிதா சொன்னது பொய். அவங்க கொடுத்த புகார் பொய்யான புகார். அவங்களுடைய நகை காணாம போகவே இல்ல அப்படின்னு இதே சிபிஐ தான் சொன்னாங்க. அப்பதான் அஜித்குமாருடைய அம்மா செய்தியாளர்கள சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவங்க சொல்றாங்க, என் மகன்களெல்லாம் நான் அந்த மாரி வளர்க்கல. நான் எதுக்காக இவ்வளோ நாள் சும்மா இருந்தேன்னா, சிபிஐ விசாரிச்சுட்டு உண்மைய சொல்லட்டும். உண்மை வெளிய வரும். அப்போ என் பையன் நிரபராதின்னு தெரியும். இப்போ உண்மை வெளிய வந்துடுச்சு. என் பையன் நிரபராதி அப்படிலாம் அவங்க சொன்னாங்க. இதே சிபிஐ அன்னைக்கு சொல்றாங்க, அவங்க நகை காணாம போகவே இல்ல. பொய்யான புகார்ன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கெல்லாம் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த வழக்க நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எது உண்மை? அது உண்மையா? அன்னைக்கு சொன்னது உண்மையா? இல்ல இன்னைக்கு சொல்றது உண்மையா? இதுல எதுதான் உண்மை? அஜித்குமார் கொலை வழக்குல 6 போலீஸ்காரங்கள கைது பண்ணுறாங்க. அதுக்கும் ஆதாரத்தோடு அவங்க அடித்தாங்கன்னு ஒரு வீடியோ கொடுத்ததுனால அந்த 6 பேரை கைது பண்ணாங்க. அந்த 6 பேரை யார் அடிக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதிகாரி மேலேயும் அவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த போலீஸ் அதிகாரிக்கு யார் உத்தரவிட்டது? யார் அஜித்குமாரை பிடிச்சி கேட்க சொன்னது, அடிக்க சொன்னது? யார் அந்த அதிகாரி? அந்த மட்டும் இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அதை மட்டும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? யாரை இவங்க காப்பாத்துறாங்க? தமிழ்நாடு காவல்துறை நியாயமா விசாரிக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான், அவங்க சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐ வந்தாக்கா, சிபிஐ விசாரணை நியாயமா இருக்கும். அவங்க யார் பக்கமாவும் இருக்க மாட்டாங்க. நியாயமா விசாரணை பண்ணுவாங்கன்னு தான் சிபிஐக்கு மாத்துனாங்க. ஆனா, தமிழ்நாட்டு போலீஸ் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், எல்லாருமே சுதந்திரமா செயல்பட முடியறதில்ல. யாருடைய பேச்ச கேட்டு தான் இவங்க செயல்படுறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இவங்களுடைய பேச்சில் எவ்வளோ முரண்பாடு பாருங்கள். முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறாங்க, இப்போ ஒரு பேச்சு பேசுகிறாங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்க சுதந்திரமாக செயல்படலை. யாரோ கொடுக்குற அழுத்தத்தினால தான் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரியுது. இதுக்கு சிபிஐ விட போலீஸே விசாரணை பண்ணிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக இந்த சிபிஐக்கு மாற்றணும்? அஜித்குமார் கொலை வழக்கில் நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்? அஜித்குமாருக்கு நியாயம் கிடைக்கும், அவங்க அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அவங்களுடைய விசாரணை கூட நல்லா இருந்தது. சிபிஐ விசாரணை கூட கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதே சிபிஐ தான் சொன்னாங்க, அவங்க நகை காணாம போகவே இல்ல. அவங்க பொய்யான கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நியாயமா விசாரணை போகுது. கண்டிப்பா அஜித்குமார் கொலைக்கு நியாயம் கிடைக்கும்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப பாருங்க சாதாரணமா சொல்லிட்டாங்க, இந்த வழக்குல எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த வழக்க முடிச்சிடுறோன்னு சொல்லிட்டு சாதாரணமா முடிச்சுட்டு போயிட்டாங்க. பணமும், செல்வாக்கும், அதிகாரமும் இருக்கிறவங்க என்ன தவறு பண்ணாலும் அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனா, ஒண்ணுமே செய்யாத ஏழை நல்லவனா இருந்தாலும் அவன் மேல ஒரு பழிய போட்டு, அவனுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நடந்தது அதுதான். சிபிஐ மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஏன்னாக்கா ஸ்டேட்ல போலீஸ்காரங்க அரசியல்வாதிங்க அழுத்தம் குடுப்பாங்க. அவங்க பேச்ச மீறி அவங்க நடக்க முடியாது. அவங்க சொல்றத அவங்க கேட்டு ஆகணும். அதனால அவங்க விசாரணை நியாயமா இருக்காது. சிபிஐனா நியாயமா விசாரிப்பாங்க. அப்படின்னு நம்பலாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்போ அஜித்குமார் வழக்குல அது வேற மாதிரி ஆயிடுச்சு. கரூர் வழக்குலயும் சிபிஐ தான் விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணை எப்படி போகும்னு தெரியல. இதோட முடிவு என்ன ஆகும்னு தெரியல. என்ன வேணாலும் ஆகலாம். அப்படிதான் இருக்குது இப்போ. இந்த அஜித்குமார் வழக்க பார்க்கும்போது, கரூர் வழக்குல கூட சிபிஐ முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். விஜய்யே கூட குற்றவாளின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனா, எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. அதோட முடிவு வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா, இதுவரைக்கும் விஜய் தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களே தவிர, அந்த 40 பேர் செத்து போனதுக்கு காரணமானவங்கள யாரையுமே கூப்பிட்டு விசாரிச்ச மாரி தெரியல. அதனால இது முடிவு வந்த பிறகு தான் தெரியும். இதுவாவது நியாயமா இருக்கா? இல்ல இதுவும் அஜித்குமார் வழக்கு மாதிரியே மாத்தி சொல்லுவாங்களான்னு தெரியல. அடுத்தது பாலிமர் டிவில பார்த்தேன் ஆக்சிடென்ட் கேஸு.
ஒரு கணவனும் மனைவியும் வண்டியில டூ வீலர்ல ஓரமா போய்க்கிட்டுருக்காங்க. ஒரு கார் ஸ்பீடா வருது. கார் ஸ்பீடா வந்து அந்த வண்டி மேல இடிச்ச இடியில அந்த வண்டி தூரம் போய் விழுது. விழுந்த வேகத்தில அந்த வண்டி வந்து பத்திக்கிட்டு எரியுது. இவங்க 2 பேரும் தூக்கி வீசப்படுறாங்க. கணவனும் மனைவியும். அந்த மனைவி வந்து நிறைமாத கர்ப்பிணின்னு சொல்றாங்க. அப்புறம் 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. அங்க அட்மிட் பண்ணும்போது தான் சொல்றாங்க, இந்த பெண் ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த குழந்தையும் இறந்து போது. அந்த ஆண் வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்தாரு. இப்ப எப்படி இருக்காரோ தெரியல. அதுக்கப்புறம் இந்த பாலிமர் டிவி வந்து அந்த ஸ்டேஷனுக்கு அங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "அவர் என்ன பண்ணீங்க? அவர் மாரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னா." அவர விட்டுட்டோன்ட்டு ரொம்ப கூலா சொல்றாங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ண கார்ல வந்து இடிச்சாரு பாருங்க. அவருடைய கார்ல வந்து டிஎம்கே கொடி கட்டியிருக்குது. அவர வந்து விட்டுட்டோம் அப்படின்றாங்க. விட்டுட்டீங்களா? அவரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருங்கன்னா, அவரு குடிக்கலாம் இல்ல. அவர் வந்தாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஹைவேல நடக்கிறது தானே! அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க போலீஸ்காரங்க. இந்த டிஎம்கே கொடி கட்டிட்டா போதும் போல இருக்கு. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அவங்க மேல தப்பே கிடையாது. அநியாயமா 2 பேர வந்து அடிச்சு போட்டு போறாங்க. கேட்டாக்கா ஹைவேல இதெல்லாம் சாதாரணம் தானேன்னு சொல்றாங்க போலீஸ்காரங்களே. இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது? அடுத்தது கமலோட காமெடி பாருங்க. இங்க எவ்வளவோ நடக்குது அநியாயம், அட்டூழியம்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல. இவர் வந்து ஈரான் போரை நிறுத்தத்துக்கு ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை குடுக்குறாரு. அவருக்கு ஒரு அறிக்கை குடுக்குறாரு. போரை நிறுத்தணும் அப்படின்னு அவருக்கு வந்து சொல்றாரு. இவர் சொன்னவுடனே ட்ரம்ப் கேட்டுடுவாரு பாருங்க. போரை நிறுத்திருவாங்க பாருங்க. கமல் சொல்லிட்டாரு, இனிமேல் போர் எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்னு நிறுத்திட போறாங்க. இவர் கமல பார்த்தாக்கா நம்ம ஊர்க்காரங்களே மதிக்க மாட்டாங்க. அவருக்கு மரியாதை குடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எம்பிக்காக கீழ்த்தரமா நடந்துக்கிட்டவர் இவரு. இவர் வந்து ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை விடுறாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு காமெடியா இருக்கு. தங்கப்பதக்கம்னு ஒரு படத்தில பாருங்க, வந்து கவுன்சிலரா இருப்பாரு. கவுன்சிலரா இருந்துகிட்டு அவர் சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே சொல்லுவாரு, "நான் அமெரிக்காவை எச்சரிக்கிறேன், ரஷ்யாவை எச்சரிக்கிறேன்னு" சொல்லுவாரு. கவுன்சிலர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. தனக்கு தானே நெனச்சுக்க வேண்டியது தான், நம்ம பெரிய ஆளு. நம்ம இது மாரியெல்லாம் அறிக்கை குடுத்தா, நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்னு நெனச்சுக்குவாங்க போல இருக்கு. இந்த காமெடியெல்லாம் நாங்க படத்திலேயே பார்த்துட்டோம். இவர் வந்து இப்போ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது ஜீவ சகாப்தம் சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காரு. அவர் முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவரு. அவர் வந்து விஜய் வம்புக்கு இழுக்குறாரு. எதுக்கு தான் விஜய் வம்புக்கு இழுக்கணுன்ட்டு ஒரு வரைமுறையே இல்லாம போயிடுச்சு. ஏன்னாக்கா, அவர் சொல்றாரு, வந்து ஈரான்ல போர் நடக்குது. அதுக்கு காரணம் அமெரிக்கா தானே. அமெரிக்காவுக்கு விஜய் கண்டனம் தெரிவிச்சாரான்னு கேட்குறாரு. விஜய் எதுக்காக கண்டனம் தெரிவிக்கணும்? விஜய் கண்டனம் தெரிவிச்சா அங்க போர் நிறுத்திருவாங்களா? அந்த போருக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? பார்த்து அனுதாபப்படலாம். ஐயோ! இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லி அவ்வளோதான் நம்மளால முடியும். யார் கண்டனம் தெரிவிச்சும் அவங்க நிறுத்த போறதில்ல. ஏன் இவ்வளோ பேர் கண்டனம்லாம் தெரிவிச்சாங்களே! அவங்க பேச்செல்லாம் கேட்டு போர நிறுத்திட்டாங்களா? இவங்கலாம் யாருன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? இவங்கெல்லாம் பேசணுன்னே பேசுகிறாங்க. விஜய் எப்படி வம்புக்கு இழுக்கலாம்? எதை வச்சு வம்புக்கு இழுக்கலாம்? அப்படிங்கிறதுக்காகவே விஜய் இழுக்குறாங்க. விஜய்க்கு தெரியும் எதுக்கு குரல் கொடுக்கணும், எதுக்காக கண்டனம் தெரிவிக்கணுன்ட்டு. எங்கேயோ போடுற சண்டைக்காக விஜய் ஏன் குரல் கொடுக்கலன்னு கேட்குறாரு இந்த ஜீவா சகாப்தம்ன்ற யூடியூபர். திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்களலாம் திருத்தவே முடியாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.